ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ஸ்டன்ட் பாட்ல எப்போ சாதம் வச்சாலும் குழஞ்சு போயிடுது. என்ன செட்டிங்கில் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் இன்னைக்கு குக்கர்லேயுமே செஞ்சு காட்டுறேன், இன்ஸ்டன்ட் பாட்லேயும் செஞ்சு காட்டுறேன். ரெண்டுலேயுமே 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஊற வைங்க. டைம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரமாவது அது ஊறட்டும். லக்ஷ்மி பிராண்டில் சோனா மசூரி தான் நான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தான் தண்ணி. ஆனால் நான் 1.25 கப் தண்ணி தாங்க விடுவேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டு ப்ரெஷர் குக் மோட் ஆன் பண்ணிவிட்டு 4 நிமிஷம் மட்டும் வைங்க. இன்ஸ்டன்ட் பாட்டில் மறக்காமல் சீலிங் பொசிஷனில் வச்சுருங்க. குக்கரில் நீங்கள் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா எப்போவுமே வெயிட் போடுங்க. இதில் வந்து 2 விசில் தான் மீடியம் ஃப்ளேமில் நான் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா இங்கே இன்ஸ்டன்ட் பாட்டில் பாருங்கள், லோ ப்ரெஷருக்கு மாறுது இல்லைங்களா? அந்த டைமில் நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இதில் ப்ரெஷர் வால்வு கீழே போயிட்டு ஃபுல்லாக ஸ்டீம் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். உடனே கரண்டியை வச்சு கிளறாமல் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாட் பேக்குக்கு மாற்றிக்கோங்க. ரெண்டுலேயுமே எனக்கு ஒரே மாதிரி தாங்க கிடைக்குது. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?